அரவிந்தண்ணா, காயத்ரி, 2 பேத்துக்கு ஒரு क्वेश्चन என்கிட்ட இருக்கு. 2 பேத்துக்கு 2 क्वेश्चन ஒரு क्वेश्चனா? ஒரே ஒரு क्वेश्चन தான் இருக்கு. அதுக்கு 2 பேரும் நீங்க ஆன்சர் சொல்லலாம். சரியா? கேக்கட்டுமா? அப்படியே கேட்டினா வாய் உடைப்பேன். சரி கேக்குறேன். ஒருத்தன் எல்லா கடைக்குள்ளேயும் போனான். போயிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டான். ஒரு கடைக்குள்ள மட்டும் போறான். போன உடனே அமைதியாவே இருந்து அங்க சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வரான் திங்ஸ். அது என்ன கடை? சொல்லு. அதாவது ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து எல்லா கடைக்குள்ளயும் போய் பேசிதானே வாங்க முடியும் ஒரு திங்ஸ். அந்த மாதிரி பேசி அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா இந்த கடைக்குள்ள போனா மட்டும் அமைதியா போயிட்டு அவனுக்கு தேவையான திங்ஸ் அவன் வாங்கிட்டு வந்துட்டான். அது எப்படி? மலர் வாழை வாங்க போனான் சுடுகாட்டுக்கு. இல்லையே, சுடுகாட்டுக்கு போய் மலர் வாழையம் வாங்கிட்டாங்களா? மலர் வாழையம் வைக்கிறதுக்கு வாங்க போனானா அந்த கடைக்கு? இல்ல, மௌன விரதம். தப்பு. மௌன விரதம் அவன், அதனால அமைதியா போயிட்டு வந்துட்டானா? ஆனா எல்லா கடைக்குள்ளயும் பேசி வாங்கிட்டானே. அதே டைம் அட் டைம்ல அவன் வந்து இன்னொரு கடைக்குள்ளயும் போய் வாங்கிட்டு வரான். ஏன் கடையில சைலன்ஸ் ப்ளீஸ் எழுதி வச்சிருந்தாங்களா? இல்லையே, வாயை மூடி பேசவும் அந்த மாதிரி ஏதாச்சும்? அப்படி எல்லாம் இல்லையே. சரி, உங்களுக்கு தெரியலனா பாஸ் கொடுக்கலாம். எங்க கொஞ்ச நேரம் யோசிக்கிறோம். யோசி. ஏன் உனக்கு எதுவும் யோசிக்கணும்ல? மூளை இருந்தா தான் யோசிக்கணும். வாட் டு யூ மீன்? தெரியலையா? ஓகே பாஸ். அரவிந்தண்ணா பாஸ். நான் கை கொடுத்தா 2-3 பேர் மேல போயிடும். ஆமா, எங்களுக்கு உயிர் முக்கியம். ஏன்னா அது ஷூ கடையாமா, ஷூ கடை. அதனாலதான் அமைதியா போய் வாங்கிட்டு வந்திருக்கான். எப்படி நல்லா இருக்கா? யாரு சாமி நீ? ஓகே.